விஷம் அருந்தி சிறுவன் உயிரிழந்த சம்பவம். பூச்சி மருந்து கடையை அடித்து நொறுக்கிய உறவினர்கள், கடை உரிமையாளர் மருத்துவமனையில் அனுமதி. கும்பலாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் தாலுகா திருவாலங்காடு ஊராட்சியில் கீழத்தெருவில் வசித்து வருபவர் நவீன். இவர் திருவாவடுதுறை கடைவீதியில் உரம் மற்றும் பூச்சி மருந்து கடை நடத்தி வருகிறார். கடந்த 1ஆம் தேதி இரவு 10 பேர் கொண்ட நபர்கள் கடையில் உள்ள நவீனிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தொடர்ந்து நடுரோட்டிற்கு நவீனை இழுத்து வந்து நாற்காலி உள்ளிட்டவை கொண்டு சரமாரியாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் படுகாயமடைந்த நவீன் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இச்சம்பவம் தொடர்பாக குத்தாலம் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட நபர் கொடுத்த புகார் அடிப்படையில் 3 நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். மேலும் விசாரணையில் அப்பகுதியை சேர்ந்த 18 வயது சிறுவன் விக்னேஷ் என்பவன் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பெட்ரோல் தீட்டியதால் பூச்சி மருந்து குடித்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி இறந்த நிலையில் சிறுவனின் உறவினர்கள் ஒன்றிணைந்து நவீனின் கடையில் தான் மருந்து வாங்கி குடித்த சிறுவன் இறந்ததாக கூறி அவரை கடுமையாக தாக்கியது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தன்னுடைய கடையில் பூச்சி மருந்து சிறுவனுக்கு விற்கவில்லை என்று மருந்து கடை உரிமையாளர் தெரிவித்துள்ள நிலையில் நவீனை சிறுவனின் உறவினர்கள் கும்பலாக தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.